हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பகவான் கிருஷ்ணரை பற்றிய லீலைகள், அவருடைய பெருமைகள் பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். நேற்று சொன்ன மாதிரி அனந்த சேஷன் பல்லாயிரக்கணக்கான யுகங்களாக பகவானுடைய பெருமைகளை பாடிக்கொண்டிருக்கிறார். அவரால் பாட முடியல. சாமானியமான பக்தராகிய நான், சாதாரணமான பக்தராகிய நான் பகவானை பற்றி பாடுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. குரு பரம்பரையில இந்த கட்டளை நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதுனால பகவானுடைய பெருமைகளை பேசுறதுக்கு ஒரு வேகம் வந்திருக்கு, ஒரு உத்வேகம் வந்திருக்கு. இல்லாட்டி சாமானியமான மக்கள் பகவானை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை வைஷ்ணவர்களிடம் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா பகவான் முந்தைய ஆச்சாரியர்களுடைய கட்டளை, யாரெல்லாம் குரு பரம்பரையில் தொடர்பு கொண்டிருக்கிறோமோ அவர்கள் பகவானை பற்றி எவ்வளவு முடியுமோ எவ்வளவு தெரியுமோ பேச வேண்டும் என்பது கட்டளை. அந்த கட்டளைகளுக்கு இணங்கிதான் நான் இன்னைக்கு பகவானை பற்றி பேசுவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நேத்து நம்ம பார்த்தோம் பகவானுடைய பக்த வத்சல குணத்தை பற்றி. அது நீண்டு கொண்டே போய்கொண்டிருக்கிறது. பகவான் எவ்வளவு கருணை வாய்ந்தவர் அப்படின்றத அவர் முதல்ல செய்த லீலைகளை கொண்டு பார்க்கலாம். சிறு குழந்தையாக இருந்தப்ப, இன்று அவர் இந்த உலகத்துல அவதாரம் வந்துட்டார். இன்றைக்கு அவர் அவதரித்தார். கோலோகத்துல யசோதை, நந்த மகாராஜர் எல்லாரும் அவர் பிறந்ததை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கு சிறைச்சாலையில தேவகியும் வசுதேவரும் எதையும் இதை கொண்டாட முடியல. ஏன்னா அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. வசுதேவர் மிகப்பெரிய மன்னர். யார் வீட்டுலன்னா குழந்தை பிறந்தா தான தர்மங்கள் செய்வது நல்லது. இங்க வசுதேவர் மன்னராக இருக்கும்போது அவருக்கு குழந்தை பிறந்ததுன்னா பிராமணர்களுக்கு தானமா வழங்குவாங்க. அவரால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில எந்த தானமும் வழங்க முடியல. அதனால மனசுல பிராமணர்களுக்கு பசுக்களை தானமாக வழங்குகிறார். ஆனா இங்க யசோதை, நந்த மகாராஜருக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. அவர்கள் ஆனந்தமாக பகவானுடைய வருகையை மிக ஆனந்தமாக கொண்டாடுகிறார்கள். பெயர் சூட்டும் விழா நடக்கிறது. கர்க முனிவருக்கு தெரியும் இது வந்திருக்கிறது பகவான் சொல்லிட்டு, அதனால அவருக்கு கிருஷ்ணா அப்படின்னு பெயர் வைக்கிறார். இவ்வாறாக கோகுலத்துல கிருஷ்ணரை ஆடி பாடி மகிழ்ந்து எல்லாருமே சந்தோஷமாக வளர்க்குறாங்க. அங்க கம்சனுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு இங்க பகவான் வந்துட்டாருன்னு. இந்த பயத்தினால 24 மணி நேரமும் பகவானை தியானிக்க ஆரம்பிச்சிட்டான். பகவானுடைய அன்புள்ளம் எப்படின்னா, நீ எதற்காக என்ன தியானிக்கிறியோ அதை பத்தி எல்லாம் கவலை, நீ என்ன கொல்லணும், பகவானை கொல்லணும் தான் கம்சன் திட்டமிடுகிறான், தியானிக்கிறான். ஆனா அந்த தியானம் சாதாரணமான தியானம் கிடையாது, மிக மிக ஆழ்ந்த தியானம். அதனாலதான் அவனுக்கு கூட, கம்சனுக்கு கூட பகவான் முக்தியை கொடுக்கிறார். இந்த பயத்துல கம்சன் நிறைய அசுரர்களை ஒன்று திரட்டுறான். எப்படி பகவானை கொல்லுவது என்று. அதுல முதல் வரிசையில நிக்கிற ஒரே ஒரு ராட்சசிய மட்டும் பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம். அந்த பூத்தனா அப்படின்ற ஒரு ராட்சசி, அரக்கி, சூன்யக்காரி. அவள்
கம்சன் கிட்ட வந்து பேசுறா, நான் வந்து நானும் உன்னோட கட்சியில சேர்ந்துக்கிறேன், உனக்கு உதவியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா பூத்தனா. அதனால கம்சன் என்ன சொல்றான், இந்த நாட்டுல பிறந்திருக்கிற, மதுரால பிறந்திருக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றுவிடு. இன்னைக்கு காலையில தவத்திரு பக்தி விக்ன விநாச நரசிம்ம சுவாமி பல விஷயங்களை எங்களுக்கு மாயாப்பூர்ல இருக்கிற பக்தர்களுக்கும் உலகத்துல இருக்கிற பக்தர்களுக்கும் சொன்னார். அதிலிருந்து சில விஷயங்கள், அருமையா சொல்லப்பட்ட விஷயங்களை நான் இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். பக்தர்கள் இடைவிடாம பகவான் நாமத்தை ஜபிக்க கூடிய பக்தர்கள், பக்தி தொண்டை இடைவிடாம செய்யக்கூடிய பக்தர்களை இந்த மாதிரி சூன்யம், பில்லி சூன்யம், பேய் பிசாசு இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதான், எதுவும் தாக்காது. அதனால பக்தர்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை. பூத்தனா என்ன செஞ்சான்னா, அங்க போய் பிறந்திருக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்னா பாரு, அது யாரும் பக்தர்கள் கிடையாது. யாரெல்லாம் கொல்லப்பட வேண்டுமோ, யாரெல்லாம் பக்தி தொண்டு செய்யலையோ, அவ அந்த கம்சனுடைய ஆட்களை தான் அவ கொன்னாலாம். பகவானையோ பகவானுடைய பக்தர்களையோ அவளால ஒண்ணும் பண்ண முடியல. அவளுக்கு வந்து பல சக்திகள் இருந்தது. ஒரு கேள்வி எழலாம், இந்த மாதிரி தீக்குணம் உள்ளவங்க, கெட்ட குணம் உள்ளவர்களுக்கு எல்லாம் சக்தி எப்படி கிடைக்குதுன்னு. இந்த பௌதிகவாதிகள்லாம் இந்த உலகத்துல சக்தி படைத்தவர்களாக மாற வேண்டும் சொல்லிட்டே தவம் பண்ணுவாங்க, இல்ல சில சில பூஜை புனஸ்காரங்களை செய்வாங்க. அந்த தவம் அந்த விஷயங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறத ஒரு துளி நேரம் கிருஷ்ணருக்கு உண்மையாக இருந்தால் மிக உயர்ந்த பதவி அடையலாம். அதெல்லாம் அறியாமையில இருக்கிறாங்க அவங்க எல்லாம், இத புரிஞ்சுக்கல. இவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாம் படவே தேவையில்லை. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை வந்து மயக்கிறது ரொம்ப சுலபம், பக்தி சுலபம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனா இந்த உலகாய விஷயங்கள், சக்தி பெறணும், மற்றவர்களை கட்டுப்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய பாடுபட வேண்டியிருக்கு. அப்படி பாடுபட்டு அவள் பல விஷயங்களை பெற்றிருந்தாள். அவள் எந்த வடிவை வேணா ஏத்துக்க முடியும், அவளால எடுக்க முடியும். அவ அதனால பறந்து வருகிறாளாம் கோலோகத்துக்கு, கோகுலத்துக்கு பறந்து பறந்து வருகிறாள். வந்து ஒரு அழகிய பிராமண பெண்ணாக மாறி விடுகிறாள். ரொம்ப அழகாயிடுறா. அவளுடைய வடிவழக நல்ல வர்ணிக்கிறாங்க. மிக மிக அழகாக ஒரு மோகினி பெண்ணை போல ரொம்ப அழகாக இருக்கிறார். கோகுலத்துல இருக்கிற கோபியர்கள்லாம் மயங்கிடுறாங்க. யார் இந்த பெண், யார் இந்த பெண்? அது சிறு கிராமம். இப்ப இதே இந்த நகரத்துல எல்லாம் யாருன்னா வந்தாங்கன்னா, யார் வந்தாலும் யார் போனாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்ப வாழ்க்கை அப்படித்தானங்க இருக்கு. பக்கத்து வீட்டுல யார் இருக்கிறாருன்னு கூட நமக்கு தெரியறது இல்ல. அந்த மாதிரி டப்பு டப்புன்னு கதவு சாத்திக்கிறாங்க. கோகுலத்துல அப்படி இல்ல, எல்லாரையும் அறிந்தவர்கள். இப்ப இந்த பெண் புதிதாக ஒரு அழகி வந்திருக்கிறாளே, இவள் யாருன்ற கேள்வி எல்லாருக்கும் வந்தது. எல்லாரும் கேக்குறாங்க. அவ சொல்றா, நான் வந்து மதுரா நகரத்துல இருக்கிற ஒரு பிராமணருடைய மனைவி, இங்க குழந்தை பிறந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன், அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்தேன். நான் வந்து ரொம்ப தூய்மையானவள், என்னுடைய பாலை கொடுத்து இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்தேன் அப்படின்னு போய் சொல்றா. அங்க இருக்கிற கோபர்கள் எல்லாம் கூட நம்பிடுறாங்க. இவ்வளவு ஒரு அழகான பொண்ணு பொய் எல்லாம் சொல்ல முடியுமா? பிராமணருடைய மனைவி போல் இருக்கு, வாங்கம்மா, வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறார்கள். யசோதையும் ரோகிணியும் கூட மயங்கி விடுகிறார்கள். அவ்வளவு அழகா இருக்கிறா பூத்தனை. அவளை வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. குழந்தைய நம்பி கொடுத்துடுறாங்க யசோதை. இது யோகமாயினுடைய திட்டம்னு சொல்றாரு.
யசோதை பொதுவா நான் நேத்து கதையில சொன்னப்ப சிவபெருமானுக்கே குழந்தைய கொடுக்கல யசோதை. அதெல்லாம் பின்னாடி, ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய அசுரர்களை அவங்க பாத்துடுறாங்க. அதனால யாரையும் அவன் நம்ப மாட்டேன்றான். இதுதான் முதலாக பூத்தனை வரா. அதனால அவர்கள் நம்ப வேண்டிய ஒரு நிலைக்குல இருக்கிறாங்க. பூத்தனை குழந்தைய கேட்கிறா, யசோதையும் கொடுக்கிறா. இவ அந்த அந்த அகால அந்த மிகவும் பயங்கரமான ஒரு விஷத்தை அவ கொண்டு வரா பூத்தனா. அந்த விஷத்தை வாயில வச்ச மாத்திரத்துல குழந்தைகள் சத்துரும். அந்த மாதிரிதான் பல குழந்தைகளை அங்க சாகடிக்கிறா மதுரால. இங்க கிருஷ்ணரையும் அப்படிதான் கொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்திருக்கிறா. அவ கிருஷ்ணரை மடியில் தூக்கி வைக்கிறா. கிருஷ்ணர் சட்டுன்னு கண்ண முடிகிறார். அவ கிருஷ்ணரை தூக்கும் போதே அவளுக்கு புரியுது, இந்த குழந்தை சாதாரண குழந்தை கிடையாதுன்னு தெரிஞ்சு போகுது. இருந்தாலும் முயற்சியை கைவிடல. இது சாதாரண குழந்தை கிடையாதுன்றத புரிஞ்சிடுச்சு. ஆனா அவ விடல, மடியில வச்சிருக்கிறா. இப்ப பாலை கொடுக்கணும்னு நினைக்கிறா. கிருஷ்ணர் கண்ண முடிடுறார். ஏன்னா அவருக்கு ரெண்டு விஷயம். முதலாக அவர் இப்பதான் வராரு. குழந்தையாக இருந்தாலும் சர்வ சக்தி வாய்ந்த முழு முதற் கடவுள். அவர் எந்த வடிவில எந்த நிலையில இருந்தாலும் அவருடைய முழு சக்தியையும் அவர் காட்டக்கூடியவர். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், முதலா ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதா இருக்கே. பகவான் ராம அவதாரத்துல கூட முதல்ல கொன்னது தாட்டகை பெண். பொதுவா சமுதாயத்துல மனு நீதியில சொல்லப்பட்டிருக்குது, பெண், குழந்தைகள், முதியோர், நோயுற்றவர் இவர்களெல்லாம் கொல்லக்கூடாது. வலிமையற்றவர்களை கொல்லக்கூடாது. பெண்கள் வலிமையற்றவர்களாக கருதப்படுகிறார்கள், பெண்ணை கொல்லக்கூடாது. அதனால இப்படி செய்ய வேண்டி இருக்கேன்னு கண்ண மூடிடுறார். ஆனால் பாம்பு விஷம், பாம்பு போன்ற விஷமுடையவர்கள் யாராக இருந்தாலும் கொன்னு போட்டுறணும், அதுவும் இருக்கு. அதன் பிரகாரம் இவள் கொல்ல தகுதி வாய்ந்தவள் தான் பூத்தனா. அவள் அந்த விஷம் தோய்ந்து அவளுடைய மார்பகத்தை பகவானுக்கு வைக்கிறா. பகவான் உரிய ஆரம்பிக்கிறார். அவளுடைய உயிரையே எடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப அவளுக்கு வலி தாங்க முடியல. அவளுக்கு பிராணன் போகிற நிலையில அவள் வந்துட்டா. அதனால அவளால் தாங்க முடியல, கத்த ஆரம்பிக்கிறார். குழந்தையே என்னை விட்டு விடு, என்னை விட்டு விடுன்னு சொல்லி கத்திட்டு வெளியே ஓடுறா. வீட்டை விட்டு வெளியே ஓடுறா. நந்த மகாராஜனுடைய வீட்டை விட்டு வெளியே ஓடுகிறாள். ஓடி 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 அங்க பெரிய நிலங்கள்லாம் இருக்கும்ல, வயல் நிலங்கள்லாம் இருக்கும். அது கம்சன் வயல் நிலங்கள் தான். அங்க ஓடி போய் அவளுடைய சுயரூபம் தெரியுது. அவள் மிகப்பெரிய அரக்கியாக எடுக்கிறா, வடிவம் எடுக்கிறா. அதுதான் அவளுடைய சுய வடிவம். எடுத்து கத்துன்னு கத்துறா. அவளுடைய உயிர் போய்விடுகிறது. அவ விழறா பாருங்க. 12 கிலோமீட்டர், 12 மைல் தூரம் அவளுடைய சரீரம், மிகப்பெரிய சரீரம் விழுந்து விடுகிறது. அது கம்சன் வளர்த்த மரம், செடி, கொடி எல்லாம் அழிஞ்சு போகுது. போகும்போது ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணிட்டு போறா. அப்ப இங்க யசோதை, அங்க இருந்த கோகுலத்துல இருந்த கோபர்கள், கோபியர்கள் எல்லாரும் துடிச்சு போறாங்க. பச்சை குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சோ தெரியலையே, இவ வந்தது ஒரு பூதகியாக இருக்கிறாள், ஒரு அரக்கியாக இருந்திருக்கிறாள், நமக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்புல பயத்துல ஓடி பாக்குறாங்க. கிருஷ்ணர் அங்க பூத்தனையினுடைய மார்பின் மேல விளையாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒண்ணும் ஆகலன்னு தெரியுது. அப்புறமா யசோதை பத்திரமா குழந்தையை எடுத்து ஓடி போய் பசுனுடைய வாழை வச்சு திருஷ்டி கழிச்சு குழந்தைக்கு பிரார்த்தனைகள்லாம் அவ செய்யறா. அங்க நந்த மகாராஜர் மதுராவுக்கு போயிட்டு திரும்பி வர்றார். அப்ப அங்க அவருக்கு சொல்லி அனுப்புறார் வசுதேவர், இந்த கம்சன் பெரிய திட்டங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறார், அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க, சீக்கிரமா போங்கன்னு. அதே மாதிரி இங்க பார்த்தா 12 மைல் தூரம் அவள் விழுந்து கிடக்கிறாள். அவளுடைய தேகத்தை வெட்டி, இப்ப பாம்பெல்லாம் கடிச்சதுன்னா, பாம்பு இருக்கு, பாம்பை கொன்னுட்டாங்க யாராவது அப்படின்னா, அந்த பாம்பை துண்டு துண்டா வெட்டி
அதை எரிச்சுடணுமா. இல்லைன்னா அந்த பாம்பு யார் அவர்களை அந்த பாம்பை கொன்னாங்களோ அவங்களுடைய படத்தை வந்து கண்ணுல எடுத்துக்குமா. அந்த கண் அப்படியே வச்சிருக்குமா. அந்த பாம்புனுடைய நண்பர்கள் இல்ல உறவினர்கள் யாராவது வந்து அதை பார்த்து அந்த அந்த குறிப்பிட்ட ஆளை போய் கொல்றதுக்கு மீண்டும் முயற்சி பண்ணுங்களாம். அதனால இந்த மாதிரி பூதகி போன்ற சூன்யக்காரிகள்லாம் அந்த மாதிரி செய்ய வாய்ப்பு உண்டு. அதனால அவளுடைய தேகத்தை வெட்டி எரிச்சிருங்கோ அப்படின்னு முடிவு பண்றாங்க. வெட்டி எரிக்கும் போது அகுருவை விட மிக வாசனையான, அகுருன்றது ஒரு சந்திர மாதிரி ஒரு வாசனை திரவியம், அதை எரிச்சா வாசனை வரும். அந்த மாதிரி அவளுடைய தேகத்துல இருந்து வாசனை வருதான். என்னடா அது, அரக்கிய எரிச்சோம், அரக்கிய உடல் வந்து இப்படி ஒரு வாசனையா அப்படின்னும் போது ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க அதுக்கு விளக்கம். இது வந்து அதனா பகவான் அவளுடைய தேகத்தை தொட்டதுனால வர வாசனை. பகவான் அவளுடைய தேகத்துல இருந்து பால் குடிச்சார், அதனால அவளுக்கு ஏற்பட்ட அந்த கிருபை, அந்த கருணையினால அவளுடைய தேகம் வந்து புனிதமாகி அதனால வாசனை வருது. மேலும் என்ன ஆகுதுன்னா, அவ உயிரை விட்ட பிறகு அவளுக்கு வந்து அடுத்து ப்ரமோஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பதவி என்னன்னா, அவ வந்து ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணருடைய தாயாகிறாள். இந்த சுகதேவ கோஸ்வாமி 3வது காண்டத்துல ஒரு அழகான ஸ்லோகத்தை சொல்லி சொல்றார். அஹோ பகீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிஹாம் ஷயாபாயதபி அசாதவி லேபே கதிம் வா தாத்ரி உசிதாம் ததோன்யம் கம் வா தயாலும் சரணம் ரஜேம. அஹோ பக்கியம் ஸ்தனகால கூட்டம். அஹோ அப்படின்னா அந்தோ, பக்கின்னா அரக்கை, அரக்கி பூத்தனை. ஸ்தனன்னா அவளுடைய ஸ்தனத்தில், அவளுடைய மார்பகத்தில். கால கொட்டிய, கூட்டம்னா விஷம். ஜிஹாம் ஷயாபா யததபி அசாதவி. அசாதவினா நேர்மையற்றவள், சாதவினா நல்லவள், அசாதவினா நேர்மையற்றவள். விரோதத்தினால அபயதத் ஊட்டினாள். என்ன ஊட்டினா? விஷத்தை ஊட்டினாள். லேபே கதிம். ஆனா அவளுக்கு என்ன கதி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கும் கிடைக்காத ஒரு கதி கிடைச்சிருக்கு. என்ன கதி? தாய், கிருஷ்ணருக்கு தாய் ஆகிற ஒரு வரம் கிடைச்சிருக்கு. அதனால சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, அந்தோ நேர்மையற்றவளான பூத்தனை என்ற அரக்கி கொடிய விஷத்தை தயாரித்து அதை தன் ஸ்தனத்தில் தடவி கொண்டு பகவானுக்கு பாலூட்ட முயன்றாள். அவளுக்கும் தன் தாயின் அந்தஸ்தை அளித்த அவரை விட அதிக கருணை உள்ளவரும் நான் புகலிடம் கொள்ளக்கூடியவருமான வேறொருவர் எப்படி இருக்க முடியும்? கருணையினுடைய உச்ச எல்லை வந்து கிருஷ்ணருக்கு தான். தனக்கு விஷத்தை கொடுக்க வந்த ஒரு பெண்ணுக்கே தாயினுடைய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். இதை விட பெரிய ஒருத்தர் யார் இந்த உலகத்துல இருக்க முடியும்? நான் வேற யார நான் புகலிடம் கொள்ள முடியும்னு சுகதேவ கோஸ்வாமி பாடுறாரு பாகவதத்துல. பகவானுடைய கருணை வந்து ஒரு அளவே இல்லாத கருணை. ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், எப்படி ஒரு சூன்யகாரிய போய் பல குழந்தைகளை கொன்ன ஒரு அரக்கியை பகவான் எப்படி இப்படி மாற்றினார் அப்படின்னும் போது, பகவானுடைய சங்கம் யாருக்கு கிடைத்தாலும் அவர்கள் புனிதம் அடைகிறார்கள். பகவானை யார் தியானித்தாலும் அவர்கள் புனிதம் அடைகிறார்கள். அவர்களுடைய பாவங்கள் என்னவா இருந்தாலும் கழிந்து விடுகிறது. அவள் இரவு பகலாக கிருஷ்ணரை கொல்ல வேண்டும், கிருஷ்ணரை 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 கிருஷ்ணரைன்னு சொல்லி கொண்டிருந்தாள். அந்த தியானம் அவளுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. அவ்வளவுதான். இங்க கிருஷ்ணர் எந்த காரணத்துக்காகாவது நீ என்கிட்ட வரியா, அததான் பாக்குறாரு. நீ எந்த காரணத்துக்கு வந்தீனாலும் சரி, ஆனா நான் உனக்கு நன்மை தான் செய்வேன். அதனால அவர்கள் கிருஷ்ணரை தியானம் பண்றது, ஆழ்ந்து தியானித்தல்,
இது அதனால பக்தர்கள் பிரபுபாதர் எழுதுறாரு, பக்தர்கள் அதனால ஓகே நாமளும் வந்து பூத்தனை மாதிரி பண்ணலாமே அப்படின்னு நினைக்க கூடாது. இவர்களெல்லாம் உதாரணமா நமக்கு காட்டுறாங்க. ஒரு அரக்கிக்கே அந்த மாதிரி இருந்தா நம்ம பக்தர்களாக இருந்தால் எவ்வளவு உயர்ந்த நிலை கிடைக்கும்ன்றதுக்காக நம்ம ஊக்குவிப்பதற்காக இந்த உதாரணங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இது பகவானுடைய உயர்ந்த கருணை. அடுத்து நம்ம வந்து பக்தர்களுடைய உயர்ந்த பக்தியை பார்க்கணும். ஒரு பக்தர் பகவான் கிட்ட ஒரு விதத்துல உறவு கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். எல்லா ஜீவராசிகளும் இந்த ஜீவராசி தான் இந்த ஜீவராசி அல்லன்ட்டு இல்ல, உலகத்துல பிரபஞ்சத்துல அண்டத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பகவானோட 5 உறவு நிலைகளை கொண்டிருக்குது. நம்ம வந்து பகவத்கீதை 300ல பார்த்தோம். ஒண்ணு சாமானிய பக்தி, தாஸ்ய பக்தி, சாக்கிய பக்தி, வாத்சல்ய பக்தி, மாதுரிய பக்தின்னு பார்த்தோம். சாமானிய பக்தி பகவானை கடவுளா நினைச்சு பயபக்தியோட வணங்குவது. தாஸ்ய பக்தி பகவானை எஜமானனாகவும் தன்னை தொண்டனாகவும் நினைத்து செய்யக்கூடிய பக்தி. 3வது பகவானை நண்பனாகவும் தன்னை அவருடைய நண்பனாக கொண்டு செய்யப்படுகின்ற பக்தி. 4வது பகவானை தன் குழந்தையாக நினைத்து செய்யக்கூடிய பக்தி. இதை விட உயர்ந்தது பகவானை தன் காதலனாக கணவனாக நினைத்து கொண்டாடும் பக்தி. அதை பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால அதை நான் பேசுறது இல்லை. ஆரம்ப கட்டத்துல அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஆனா அதற்கு அடுத்து நிற்கின்ற வாத்சல்ய பக்தி, பொதுவா பொதுமக்கள் நேத்து கூட வகுப்புல நான் சொன்னேன், பொதுமக்கள்லாம் என்ன செய்யறாங்க, கடவுள் கடவுள் அப்படின்ட்டு போனா எனக்கு இதை கொடு அதை கொடு, தனம் தேகி யசம் தேகி அண்டம் தேகி. அதனாலதான் இந்திராதி தேவர்கள்லாம் போயிட்டு அசுர சத்ருவே நமக, அண்டாதிபதியே நமக, இதை பண்ணு அதை பண்ணுன்னு கேக்குறாங்க. பொதுவா மக்கள் கூட அந்த கோயில் எதுக்கு போனோம்னா இதை வேண்டிக்கணும் அதை வேண்டிக்கணும், மொட்டை போடணும் திருப்பதிக்கு, நான் 10 ரூபாய் போட்டா எனக்கு வந்து 1 லட்சம் வரணும், நான் 1 லட்சம் போட்டா எனக்கு 10 கோடி வரணும் அப்படின்னு உள்நோக்கத்தோடவே ஒரு வியாபாரம் மாதிரி. அது பக்தி கிடையாது, அது ஒரு வியாபாரம் மாதிரி செய்யறாங்க. அதனால நமக்கு வந்து கௌடிய சம்பிரதாயத்துல, இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல உன்னத பக்தினா என்ன? ஏன்னா இந்த மாதிரி பொன் பொருள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் பகவானை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு திரும்ப 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 நமக்கு போதிக்கப்படுகிறது. ஏன்னா ஒரு தாய் தன் குழந்தையை பாதுகாக்கிறாளோ, எப்படி பாதுகாக்கிறாளோ அந்த மாதிரி பகவான் அவர் படைத்த சகல ஜீவராசிகளுக்கும் தேவையானதை கண்டிப்பா செய்வார். அதனால நம்ம அவரிடம் நாம் மறந்து விட்ட இந்த உறவை புதுப்பிக்கிறதுக்காக, அதனாலதான் அவர் வராருங்க. நீங்க எல்லாம் என்ன மறந்துட்டீங்களே, எல்லாரும் என்ன மறந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு அதை வந்து நினைவுபடுத்துவதற்காகத்தான் வரார். பகவத்கீதை 4வது அத்தியாயத்துல சொல்றாருல, யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் ஸ்ரஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தார்பனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ, தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குதோ, அப்பெல்லாம் நல்லவர்களை காத்து தீயவர்களை அழிப்பதற்காக நான் வருகிறேன்னு சொல்றார். ஏன்னா நீங்க எல்லாம் மறந்து போயிட்டீங்களே, நினைப்பு வச்சுக்கோங்க, வாங்க திரும்பி. இங்க ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? இந்த பௌதிக உலகம் முழுக்க முழுக்க துன்பங்கள் நிறைந்தது. என்னுடைய கதையை கேளுங்கள், அப்படி கேட்கும் போது நீங்கள் தூய்மை அடைவீர்கள். வேற இந்த கற்பனை கதைகளை கேட்டு 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 மக்கள்லாம் மதிமயங்கி போயிருக்கிறோம்ல, எங்க பார்த்தாலும் கற்பனை கதைகள் தான் உலகத்துல மண்டி கிடக்கிறது. அதை பாக்குற மக்களும் அதே மாதிரி கெட்டவர்களாக மாறுகின்றார்கள். அதை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். யாரெல்லாம் நிறைய அந்த டிவி சீரியல் பாக்குறாங்களோ அதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து வஞ்சம் வஞ்சம் வஞ்சம், நான் உன்னை வஞ்சிக்கிறேன், நீ என்ன வஞ்சிக்கிற, சண்டை,
அரசியல், இதே காட்டுறான். இதே காட்டி அதை பாக்குற மக்கள் அதே மாதிரி ஆயிடுறாங்க. ஆனா பகவானுடைய கருணையை பற்றிய இந்த கதைகளை, கிருஷ்ண கதையை கேட்கறது எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. எத்தனை முறை கேட்கிறோமோ அத்தனை தூய்மை அடைகிறோம். அதனாலதான் அவர் கிருஷ்ணர் சொல்றாரு என்னை பத்தி. அதுக்காக தான் அவதரிக்கிறார், அதுக்குதான் வரார். ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வத த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. என்னை பத்தி கேளுங்க. கேட்கும்போது யாரெல்லாம் என்னுடைய திருவிளையாடல்களை கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் புனர்ஜன்மம் கிடையாது. இந்த உலகத்துல அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னோட நித்தியமாக சந்தோஷமாக நிரந்தர மகிழ்ச்சியில இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால பக்தர்கள் பக்தி தொண்டுல நம்ம இது வேணும் அது வேணும்ன்றது இல்ல. அவரோட நம்ம எப்படி சங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும், அவரை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்ற நிலையே தான் நமக்கு கௌடிய சம்பிரதாயத்துல சொல்லி தராங்க. பக்தினா அதான், நம்மை பாதுகாப்பது அவருடைய கடமை, அதை அவர் செய்வார். ஆனா அவரை நான் எப்படி நேசிப்பது அப்படின்றதுதான் நமக்கு பாடமே. அவரை நேசிக்கிறதுக்கு பெரிய பணம் காசு அது இதெல்லாம் தர தேவையில்லை. எளிமையான முறையில நம்முடைய அன்பை அவருக்கு தெரிவிக்கலாம். எளிமையான பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபத்திரம் அஷ்னாமி பிரயதாத்மன. ஒரு பூ கொடு, ஒரு பழங்கொடு, ஒரு இலை கொடு, அதெல்லாம் இல்லாம இல்ல கிருஷ்ணர். இதெல்லாம் இல்ல எனக்கு அதனால கொடுன்னு யாசிக்கிறாரா? இல்லை. அவர் கொடுத்ததை நாம் திருப்பி கொடுக்கும் போது, அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அதை அன்பாக ஏற்றுக்கொள்கிறார். பக்தின்றது வினைச்சொல், பெயர் சொல் கிடையாது. பெயர் சொல்ன்றது வெறும் பேருக்கே. பக்தியா எனக்கு மனசுல இருக்குங்க, அத நான் எதுவும் மனசுல இருக்குன்னா வெளிய செயல்ல வரும். எல்லாவற்றையும் கொடுப்பவன் நீ, நான் கொடுப்பதை ஏற்றுக்கொள் அப்படின்றதுல இருந்து பக்தி ஆரம்பிக்குது. அங்க அதுல இந்த பக்தி படிப்படியாக வளர்ந்து அது வாத்சல்ய ரசத்துக்கு வரும்போது, நான் பெற்றோர்கள் தான் இந்த உலகத்துல உதாரணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, பெற்றோர்கள் நிலை எப்படின்னா எப்போதும் கொடுக்கும் நிலை, வாங்குற நிலை இல்ல, எப்போதும் கொடுக்கும் நிலை. அப்ப கிருஷ்ணருக்கு பெற்றோர்கள் ஆனவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா எப்போதும் கொடுக்கும் நிலையில இருக்கிறாங்க இல்லையா? அதை கிருஷ்ணர் விரும்புறாரு. அப்படிப்பட்ட ஒரே ஒரு சில பக்தர்களை மட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு. இந்த நாமெல்லாம் கௌடிய வைஷ்ணவர்கள் நமக்கு தமிழ் பாசுரங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது, ஏதோ தெரியும், பாதி புரியும் பாதி புரியாது. எனக்கு பல வருடங்களாக இந்த தமிழ்நாட்டுல இந்த பல்லாண்டு பாடுவாங்க கோயில்ல, என்னன்னே தெரியாது. நிறைய பக்தர்களோட கேட்டிருக்கிறேன், எதுக்கு இது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பாடுறாங்களே, இது என்ன அப்படின்ட்டு ஒரு பக்தர் கேட்டேன். அவர் சொன்னாரு, ஹிந்திலேயே சொல்லி கொடுத்தாரு எனக்கு, ஜீத்தரோஹோ ஜீத்தரோஹோ அப்படின்னா வாழு வாழு பல்லாண்டு வாழு அப்படின்னு கிருஷ்ணருக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா விளக்கங்களை நிறைய சொல்லல அவர். அதுக்கப்புறம் செஞ்ச ஆராய்ச்சிகள் படிச்சதுல புரிய வந்தது, இது வாத்சல்ய ரசம். ஒரு பக்தர் உன்னத பக்தி நிலையில கடவுளை, கிருஷ்ணரை, முழுமுதற் கடவுளை தன் குழந்தையாக பாவித்து, அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாழ்த்தி பாடுறதுதான் பல்லாண்டு. பகவான் கிட்ட போய் எனக்கு சோறு கொடு, தண்ணி கொடு, எனக்கு உடை கொடு, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, எனக்கு வீடு கொடு, பங்களா கொடு, காரு கொடு, கொடு 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 அப்படின்னு சொல்றதுக்கு பதில், பகவானே நீ பல்லாண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த பக்தியையும் அந்த பக்தி நிலையையும் பாருங்க. அங்க பக்தன் தான் கடவுளை காப்பாற்றுபவன் அப்படின்னு நினைக்கிறான், முழுமுதற் கடவுளை வாழ்த்துகிறான். இந்த நிலைக்கு உயரணும். அது தூய 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 பக்தி நிலை. அதே போலதான் யசோதை. யசோதை வந்திருக்கிற குழந்தை கடவுள்னே நினைக்கல. ஆபத்துகள்லாம் வரும்போது
பசுனுடைய வாலை வச்சு, கோமியத்தை வச்சு, பசு ஜானத்தை வச்சு திருஷ்டி கழிக்கிறா. இதெல்லாம் என் குழந்தைய காப்பாத்தோன்னு நினைக்கிறா. தினம் தினம் அவ பல்லாண்டு பாடுகிறாள். இந்த தாய் அன்பினுடைய வெளிப்பாடுதான் இந்த பல்லாண்டு பாடல். இத பெரியாழ்வார் தாய் அன்புல பாடுறார். இது உன்னதமான ஒரு பிரார்த்தனை. இங்க பக்தர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது என்னன்னா, நீ என்னைக்கும் பல்லாண்டு பாடணும். இந்த பாடலுக்கு கூட இத பத்தி பொருளுரை பேசுறதுக்கோ இதனுடைய மொழிபெயர்ப்பு பேசுறதுக்கோ எனக்கு தகுதியே கிடையாது. நான் அறிந்த ஒரு துளி அமிர்தத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு துளி அமிர்தம். அதனால பக்தர்கள் அவர் என்ன பாடுறார் பெரியாழ்வார், அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. நீ என் குழந்தை, இந்த குழந்தை அப்புறம் வளர்ந்து ஓடி போயிடும்ல, அதனால எனக்கு பிரிவு வேண்டாம். நீ என் குழந்தையாக எப்போதும் இருக்க வேண்டும். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. பக்தர்களுக்கு எல்லாம் அடிக்கடி பயம் வந்துரும். மாயாப்பூர்ல இருக்கிற பக்தர்கள், இல்ல கோயில் பக்கத்துல வாழக்கூடிய பக்தர்கள். ஒரு குழந்தை, ஒரு இளம் பெண் எனக்கு சொல்றா, நான் தாய் வீட்டுல கோயிலுக்கு பக்கத்துல இருந்தேன் மாதாஜி, இப்ப நான் கணவன் வீட்டுக்கு போனோம், அதனால இந்த ஜென்மாஷ்டமி அப்ப எனக்கு பிரிவு வருதே. கடவுள் உன்னை சோதிக்கிறார். நீ பிரிவிலேயே இப்படிதான் பாடணும். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. இப்ப கிருஷ்ணர் உன்னை கண்டிப்பா பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவார். நீ பிரார்த்தனைய மட்டும் பண்ணு. நல்ல நாள் அதுவுமா நான் கிருஷ்ணரை விட்டு பிரியறனே. அந்த பிரிவுல பக்தி அதிகமாகும். நம்ம ஒருவேளை நாங்கெல்லாம் மாயாப்பூர்ல இன்னைக்கு அமோகமா கொண்டாடணும். 3:30 மணிக்கு கோயிலுக்கு போய் பக்தர்களோட ஜெபம் பண்ணி 4:30 மணிக்கு மங்களாரத்தி, 8:30 மணிக்கு தர்ஷன ஆரத்தி. கொரோனானால வெளி ஆட்கள் எல்லாம் விடாம உள்ள இருக்கிற ஆட்களை மட்டும் வச்சாங்க. அதனால கூட்டம் குறைவா இருந்தது. அதனால பக்தர்கள் அனைவருடைய கருணையினால இன்னைக்கு அமோகமா நாங்க பகவானை கொண்டாடணும். எல்லா பக்தர்களுக்காகவும் வேண்டணும். மற்ற பக்தர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தம் என்னுள் இருந்தது. நிறைய பக்தர்கள் மாயாப்பூர் வரணும், ராதா மாதவரை சேவிக்கணும், நரசிம்மதேவரை சேவிக்கணும், பஞ்சதத்துவரை சேவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நிறைய பேருக்கு அது பாக்கியத்துல கிடைக்கல. ஆனா அவர்கள் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணேன். என்னுடைய வகுப்புல இருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் இது சாத்தியமாகட்டும். மனதளவுல அவர்கள் எல்லாரையும் இந்த மாயாப்பூர்ல நான் கொண்டாந்துருக்கிறேன் பகவானேன்னு பிரார்த்தனை பண்ணேன். யாருக்கெல்லாம் அந்த கோயில் பாக்கியம் கிடைக்கலையோ அவர்கள்லாம் எங்களை விட அதிகமா பகவானை நேசிக்கிறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இந்த ஆவல் இருக்கு பாருங்க, ஐயோ நான் கோயில் பக்கத்துல இல்லையே, இன்னைக்கு ஜென்மாஷ்டமி, பகவானை கொண்டாடவில்லையேன்ற அந்த அழுகை இருக்கு பாருங்க, அது எங்களுடைய அனுபவித்த எங்களுடைய அன்பை விட உங்களுடைய அன்பு தான் அதிகம். அதனால இந்த பாசுரத்துல சொல்ற மாதிரி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். அடுத்து பல்லாண்டு யாருக்கு பாடுறாருன்னா தாயாருக்கு பாடுறார். வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. ஏன்னா பகவான் தனியா நின்னாருன்னா அவருக்கு கண்ணு நிறைய பற்றுறாது. குழந்தைகளுக்கு எல்லாம் சுத்தி போடுறோம் பாத்தீங்களா? ஆனா எது பார்த்தாலும் என்ன குழந்தை அழகா இருக்கும், யாருன்னா இப்படி பார்த்தாங்கன்னா அதுக்கு கண்ணு பட்டுரும். கண்ணு பட்டவொன்னு அதுக்கு ஜுரம் வந்துரும், எதா வந்துரும். அந்த மாதிரி இந்த தாயாகி அவள் நினைக்கிறா, ஐயோ ராதாராணியோட கிருஷ்ணர் நிக்கிறானே, எவ்வளவு அழகு. இங்க ராதா மாதவர் அப்படிதான் 1000 கண் வேண்டும் ராதா மாதவரை பார்ப்பதற்கு. 1000 கண் பத்தாது, போராது, அவ்வளவு அழகு. இது பிரபுபாதரால ஸ்தாபனம் பண்ணப்பட்ட ராதா மாதவர். அதனால அவருக்குன்னு தனி சிறப்புகள் உண்டு. 1000 கண் பத்தாது ராதா மாதவரை பார்ப்பதற்கு. அப்புறம் ஆனா செக்யூரிட்டி தள்ளி விட்டுருவான் போங்கன்ட்டு. அந்த தாயாரோட ராதா ராணியோட மாதவர் கிருஷ்ணர் நிக்கிறாருன்னா உலகத்துல இருக்கிற எல்லா கண்ணும் பற்றுரும். அதனால அந்த கண்ணு படாம இருக்கிறதுக்கு இவர் பாடுறார். வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. இவர் வாழ்த்துறார். குழந்தைய வாழ்த்துனா எல்லாரும் வாழ்த்துறாங்கல்ல,
அந்த மாதிரி இவ வாழ்த்துறாவ, நான் தாய் வாழ்த்துறதுனால குழந்தை நல்லா இருக்கும். தாய் வாழ்த்த வேண்டும். அந்த மாதிரி குழந்தைகள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த தாய் தன் குழந்தைக்கு என்ன ஆயிடுமோ, இது சும்மா இருக்கிற குழந்தை கிடையாது, அங்கங்க போய் ஊர் வம்பு வாங்கிட்டு வர குழந்தை கிருஷ்ணர் இல்லையா? எங்க போனாலும் சண்டை வம்பு, ஊர் வம்பு வாங்குற குழந்தை. அதனால இந்த குழந்தை ராதாராணியோட நின்னா ஊர் கண்ணெல்லாம் பட்டுரும், அவ்வளவு அழகு ரெண்டு பேருமே. அதனால அவங்கள நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு. வடிவாய் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு. சாதாரணமா யாருன்னா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து கிடையாது. ஆனா கையில ஆயுதம் எடுத்துன்னு போனா அதுக்கு எதிராளி இன்னும் ஜாக்கிரதை ஆயிடுவான் இல்லையா? கையில சங்கு சக்கரம் வச்சிருக்கிற பெருமாளாச்சே. அதனால சுடர் ஆழி அப்படின்றது சக்கரம். இந்த சக்கரத்தை வச்சுட்டு இவங்க இன்னும் நிறைய பகைவர்கள் வந்துருவாங்க. அதனால அதுக்கும் பல்லாண்டு பாடிடுறாரு. படைப்போர் புக்கு விளங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டேன்னு சொல்றாரு. அது பாஞ்சஜன்யமாகிய சங்குக்கு பாடுறாரு. இப்ப எங்க போனாலும் சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஊதிடுறாருல்ல கிருஷ்ணர், சங்கு ஊதுறாருல்ல. அப்ப அந்த சங்கு வச்சிருக்கிறதுனால இன்னும் ஆபத்துகள் வந்துருமோ கிருஷ்ணருக்கு? மரணமே அவரை கண்டு பயப்படுற பகவானுக்கு இவர் பல்லாண்டு பாடி வாழ்த்துகிறாள். ஏன்னா அங்க பாவனை தாய் பாவனை. ஒரு தாய் தன் குழந்தையை காக்க வேண்டும்ன்றதுக்காக வாழ்த்துறாங்கல்ல, அந்த மாதிரி வாழ்த்துறார். இது பக்தியின் மிக உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையில் இருந்தவங்க யசோதை, தேவகி போன்ற பக்தர்கள். நாம இன்னைக்கு சாமானிய பக்தி தான் பண்றோம். இந்த மாதிரி பல்லாண்டு பாடுற அளவுக்கு நமக்கு உசத்தியான பக்தி நமக்கு இன்னும் வரல, அந்த பாவனை எல்லாம் வரல. ஆனா இவர்களை நாம் பாராட்டலாம். நாம எப்ப பாரு எப்படி இருக்கிறோம், எனக்கு இந்த துன்பம் போகுமா, அந்த துன்பம் போகுமா, பகவான் கிட்ட போய் நிக்கிற நேரம் கூட நம்ம இதற்காக வேண்டோம், அதற்காக வேண்டோம் அப்படியே இருக்கிறோமே. எப்போது நாம் யசோதை பாவனைக்கு வரப்போறோம்? எப்போது நாம் தேவகி போல எல்லா துன்பங்களையும் கிருஷ்ணருக்காக தாங்க போறோம்? அப்படின்ற பாடத்தை நம்ம கத்துக்கணும். இது யசோதை, தேவகி போன்ற பக்தர்கள். இன்னொரு பக்தரை பற்றி பேசிடுறேன். அவங்கள பேசாமல் என்னால இருக்கவே முடியாது. அதுதான் கிருஷ்ணருடைய அத்தை குந்தி மகாராணி. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கிருஷ்ணருக்கு அத்தை, ஆனா அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமா. இந்த திருவிளையாடலை அமைப்பவரே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் நினைச்சிருந்த எல்லா நேரமும் பாண்டவர்களையும் குந்தி மகாராணியும் ராஜா மாதிரியே வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. எவ்வளவுக்கு அதிகமா துன்பங்களை அடைய வேண்டுமா நம்மை போன்ற சாதாரண மக்கள்லாம் கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது குந்தி மகாராணி அடைந்த துன்பங்களை. ஆனா அவங்க பிறந்ததுல இருந்தே கிருஷ்ணருக்கு அத்தையா பிறந்திருக்கிறாங்க. எல்லாமே நல்லதானே நடந்திருக்கணும். சாதாரண மக்களா இருந்தா நான் என்ன துரதிருஷ்டமோ அப்படின்னு சொல்லி புலம்பி இருந்திருப்பாங்க. ஆனா சதா சர்வ நேரமும் பகவானிடம் பிரார்த்தனை செய்த கற்புடைய பக்தை அவங்க. அவர்களுடைய வாழ்க்கைய கொஞ்சம் பார்ப்போம். கிருஷ்ணருக்கே அத்தை, எல்லாமே நல்லா வந்திருக்கணும். அவர்கள் துர்வாச முனிவருக்கு செஞ்ச சேவைனால துர்வாச முனிவர் என்ன பின்னாடி அவளுக்கு வரப்போற கஷ்டத்தை யோசனை பண்ணி, அவளுக்கு குழந்தையில பிரச்சனை வரப்போகுதுன்னு யோசனை பண்ணி ஒரு 5 கல் கொடுக்குறாரு. நீ எந்த தேவனை நினைச்சு இத போடுறியோ உனக்கு அந்த தேவன் உனக்கு நல்ல நல்ல குழந்தையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி தர்றார். அவள் விளையாட்டாக குழந்தை, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாத பிஞ்சு, விளையாட்டாக அந்த மந்திரத்தை சொல்லி சூரியனை நினைக்கிறா. அவளுக்கு குழந்தை வந்துடுது. அவள் செய்த பாவம் ஒண்ணுமே இல்லை. நான் அந்த துன்பத்தை தாங்குறா, அந்த குழந்தைய அனுப்பிடுறா. அந்த குழந்தை தான் கர்ணன். அதுக்கப்புறம் அவளுக்கு திருமணம் ஆகுது. பாண்டு மன்னரை திருமணம் செய்து கொள்கிறாள். ரொம்ப இன்பமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனா
அவளுக்கு வந்து பகவான் ஏற்பாடு, காட்டுல போய் அவளும் அவளுடைய அடுத்த பாண்டுவினுடைய இன்னொரு மனைவியாகிய மாதுரியும் பாண்டுவும் காட்டுல போய் வாழ வேண்டிய நிலைமை. ஏன்னா பாண்டுவுக்கு ஒரு சாபம் வந்து விடுகிறது. நீ இனி உன் மனைவிகள்லாம் தொட்டினா நீ வந்து இறந்து போய் விடுவாய் அதே நேரத்துல, அதே க்ஷணத்துல. இதுல குந்தி மகாராணியினுடைய தவறு என்ன இருக்கு? எதுவும் இல்லை. ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சா அவ. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இளம் பெண்ணுக்கு நடந்ததுன்னா அவ சும்மா இருப்பாளா? அதுக்கப்புறம் இந்த கலியுகத்துல அவ 3 கணவனை மாத்திட்டு இருப்பா. போ நீ வேணா போ, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் போடா அப்படின்னுவாங்க. அப்படித்தானே பண்றாங்க இப்பெல்லாம். ஆனா குந்தி மகாராணி அதெல்லாம் செய்யல. அவள் மிகப்பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறா, இளவரசியாக இருந்தால். இங்கேயும் நல்ல பட்டத்து ராணி. பாண்டுதான் மன்னனாக இருந்தான், அவனுடைய பட்டத்து ராணி அவர். எப்ப பாண்டு மன்னன் நான் காட்டுக்கு போறேன், துறவரம் மேற்கொள்கிறேன், இனி இல்லறத்துல நான் இருக்க முடியாதுன்னு அவர் துறவரம் மேற்கொண்டாரா, அப்ப வந்து குந்தி மகாராணியும் பின்தொடர்கிறாள். பாண்டு மன்னர் சொல்றார், நீ வந்து உனக்குதான் வரம் இருக்கிறது, அந்த வரத்தை கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்வோன்னு குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் மாதுரியனுடைய தவறுனால பாண்டு மன்னன் இறக்க நேரிடுகிறது. அப்ப கூட அவ வந்து ஒண்ணும் சொல்லல. குந்திதான் உடன்கட்டை ஏறணும்னு பாக்குறா. அங்கேயும் அவளுக்கு வந்து சோதனை தான். உயிரோட இருக்க விரும்பவில்லை, ஆனா உயிரோட தான் இருக்கணும் கட்டாயம். ஏன்னா அவ சொல்லிட்டா தப்பு என்னதா போச்சு, அதனால நான் தான் சாவணும். நீ பாரபட்சம் காட்டாதவள், நான் பாரபட்சம் காட்டிடுவேன் என் குழந்தைகளுக்கும் உன் குழந்தைகளுக்கும். அங்கேயும் அவளுக்கு இக்கட்டு. நீதான் பாத்துக்கணும் குழந்தைய, நான் போறேன் அப்படின்ட்டு அவ போயிடுறா. குந்தி மகாராணியுடைய வாழ்க்கையில முழுக்க 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 துன்பங்கள் தாங்க. அவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சும் கடைசியில கிருஷ்ணர் அவளுடைய குழந்தை மாதிரி கிருஷ்ணர்கிட்ட வேண்டா, எனக்கு துன்பங்களே கொடு, ஆனா எங்களை விட்டு பிரியாத. விபதஹ சந்துத்தா சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரோ பவதோ தர்ஷனம் யட்சியாத் அப்புனர் பவ தர்ஷனம். எனக்கு துன்பத்தையே கொடு கிருஷ்ணா, பரவாயில்ல, ஆனா அப்பெல்லாம் நீ கூட இருந்த. இப்ப எங்களை நல்லா ஆக்கிட்டு நீ போனோன்னு நினைக்கிறியே, அது எங்களால தாங்க முடியாது, எங்களோடவே இரு கிருஷ்ணா. அதனாலதான் இன்னைக்கு குந்தி மகாராணிய நாம பாடிக்கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அவளுடைய பிரார்த்தனைகளை பாடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் நமக்கு தெரியும். காட்டுல வந்து விஷம் துரியோதன கூட்டம் அவர்களுக்கு விஷம் கொடுத்தது, ஒரு வீட்டுல வச்சு எரிச்சது, காட்டுல அவங்க மறைமுகமா வாழ்ந்தது, சூதாட்டத்துல தோத்து அவங்க திரும்பி அவங்க காட்டுக்கு வந்தது, திரௌபதிக்கு செஞ்ச அநியாயங்கள் எல்லாத்துல இருந்தும் கிருஷ்ணர் படிப்படியா துணை இருந்து அவர்களை காக்குறார். ஆனா அந்த கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்படியும் விலகாத பக்தர்களாக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சவன் அந்த சாதாரண மனுஷன் அந்த சாமியே இல்லடாண்டுவான், போடு. நிறைய மக்கள் 2ஆம் உலகப் போரில் நிறைய மக்கள் நாஸ்திகர்களாக மாறிவிட்டனர். ஆனா அவர்கள் எல்லாத்தையும் தாங்கினாங்க. திரௌபதியினுடைய 5 குழந்தைகள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டார்கள், தாங்கினாங்க. இந்த பக்தி நிலையும் உயர்ந்த பக்தி நிலை. உடனே பக்தர்கள் வந்து பயப்பட வேண்டாம். நிறைய பக்தர்களுக்கு இந்த மாதிரி பாருங்க, பிரகலாத் மகாராஜர் எப்படி கஷ்டப்பட்டார், பாண்டவர்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க, சுதாமா எப்படி கஷ்டப்பட்டார், குசேலர் சுதாமா எப்படி கஷ்டப்பட்டார் அப்படிலாம் சொன்ன உடனே பயம் வந்துடும். அடடா, நாம வந்து பக்தி பண்ணோம்னா நமக்கும் இந்த மாதிரி கஷ்டம் வந்துருமோ, கிருஷ்ணரை வணங்கினோம்னா எல்லாம் ஊதின்னு போயிடுமோ, இது வேற ஒரு மாயை இருக்கு. ஒரு மன கற்பனையான விஷயம் உலகத்துல மக்கள் சொல்றாங்க, கிருஷ்ணரை கும்பிட்டீங்கன்னா ஊதின்னு போயிடுங்க, உள்ளாங்கல் வச்சிருக்கிற கிருஷ்ணரை கும்பிடக்கூடாது. எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். இன்னைக்கு நாம வாழறோம், இன்னைக்கு நாம் சுவாசிக்கிறோம், இன்னைக்கு நாம உயிரோட இருக்கிறோம்னா அவனுடைய கருணை. முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர், அவர் இருக்கிறதுனால எல்லா நன்மைகளும் ஏற்படும். யாருக்கு தகுதி இல்லை அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் தரமாட்டார்.
நாம் தாங்கக்கூடிய சோதனைகளை தான் கிருஷ்ணர் கொடுப்பார். அது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பக்தர்கள் உடனே பக்தி, சில ஆரம்ப கட்ட பக்தர்கள் எல்லாம் கிட்டவே வர மாட்டாங்க. இவ்வளவுதான் வச்சுக்கணும். ஒரு என்னோட படித்த ஒரு பெண் என்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அதே மாதிரி விதவை, இளம் விதவை அவங்க. நான் கடவுள் அவ்வளவுதான் வச்சிருக்கிறேன், அவர் தூரமா வச்சிருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நமக்கு வரக்கூடிய நன்மைகளோ தீமைகளோ நாம் வாங்கிட்டு வர வரம். அது ஏன் நடக்குதுன்றத ஆராய்ச்சி நமக்கு அது நமக்கு நல்லது கெட்டது ஏன் நடக்குதுன்றத பகவத்கீதையில தெளிவா கிருஷ்ணர் சொல்றாரு. நீ விரும்புற, அதனால அதெல்லாம் நடக்குது. நான் கெட்டதெல்லாம் விரும்பலையே, கெட்டதெல்லாம் நீ செஞ்சிருக்கிற, அதனால திரும்பி வருது. அப்ப எதுக்கு எனக்கு கெட்டதுதான் வரப்போகுதுன்னா நான் எதுக்கு சாமி கும்பிடணும்? இப்படி கேள்வி கேக்குறாங்க. இந்த உலகத்துல நீ இருக்கிறன்னா நல்லது வரும், கெட்டதும் வரும். இந்த உலகமே அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இத புரிஞ்சுக்கணும். நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டியவன். ஆனா ஏன்னா நான் என்னுடைய பகவானை, என்னுடைய தந்தையை, தாயும் தந்தையுமாகி இருக்கிற கிருஷ்ணரை நான் நிராகரித்துட்டு வந்திருக்கேன். அதனால இப்ப என் விருப்பம் என்னவோ, நான் செஞ்ச நல்லது கெட்டதுக்கு ஏத்த மாதிரி இப்ப நடக்குது. அது மாதிரி கொடுக்குறாங்க மேல் அதிகாரிகள். அதை நான் புரிஞ்சுக்காம எதிர்த்து கேள்வி கேட்கறது. அப்புறமா நான் நாஸ்திகமா மாறிடுறது. எனக்கு நல்லது நடக்கல, அதனால நான் கடவுளை நான் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். நான் நாஸ்திகமாக நடந்து கொள்வேன். நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ, கடவுள் இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார், உனக்கு எது தகுதியோ அதை கொடுக்கிறார். அதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பக்தர்களை கொண்டு. குந்தி மகாராணி பாருங்க, இளம் விதவை, எல்லாவற்றிலும் வஞ்சிக்கப்பட்டாள். ஆனாலும் பக்தியை விடல, கிருஷ்ணர் மேல வச்ச நம்பிக்கையை விடல. கிருஷ்ணா எனக்கு கஷ்டத்தையே கொடு பரவாயில்ல அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர்களை கொண்டு நம் மீது கருணை காட்டுறார். இந்த மாதிரி விஷயங்களை கேட்ட மாதிரி நமக்கு பக்தி பெருகும். இந்த பௌதிக உலகத்துல நாம வச்சிருக்கிற பற்றை நாம விட்டுருவோம். அதுக்காக கருணை கொண்டு அதெல்லாம் லீலைகள் எல்லாம் நமக்கு காட்டுறாரு. அதனாலதான் இந்த லீலைகள் எல்லாம் நம்ம கேட்க கேட்க நமக்கு விஷயங்கள் புரியும். நம்முடைய அடையாளம் தெரியும். நம்முடைய அடையாளம் ஜீவேரே ஸ்வரூப் ஹய நித்ய கிருஷ்ணதாஸ். நாம் எப்போதும் கிருஷ்ணருக்கு தொண்டனாக இருக்கும் போது எல்லாமே விலகிவிடும். முழுமையான ஆனந்தத்தை நம்மால அடைய முடியும். அதை காட்டுறதுக்கு தான் அவர் வர்றார். ஒவ்வொரு யுகத்திலையும் வர்றார். நினைவுபடுத்துவதற்கு வருகிறார். ஆச்சாரியர்களை அனுப்புகிறார். அதனால முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் எப்போதும் கருணை வாய்ந்தவர். துன்பத்தை கொடுத்தா கூட அந்த துன்பத்துல ஒரு அர்த்தம் இருக்கும். அது நமக்கு புரியாது, நம்ம மண்டைக்கு உரைக்காது. அவர் கொடுக்கின்ற தண்டனைகளை புரிந்து கொள்ற அளவுக்கு சாமானிய மக்களுக்கு அறிவு கிடையாது. அதனாலதான் பகவானுக்கு கண் இல்லையா அப்படின்றாங்க. இந்த உலகத்தை அவர் அப்படித்தான் வடிவமைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு நீ வரணும்ட்டு தானே வந்திருக்கிற. பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை எல்லாருக்கும் கட்டாயமானவை. அதனால இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், அந்த சக்கரத்துல இருந்து விடுபடணும்னா பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும். பகவானுடைய லீலைகளை கேட்க வேண்டும். அவருடைய நாமத்தை சதா சர்வகாலமும் சொல்ல வேண்டும். எனக்கு இந்த துன்பம், அந்த துன்பம், அந்த துன்பம், இந்த துன்பம், எல்லாருக்கும் துன்பம் கட்டாயமானது. முழுமையா இன்பம் அனுபவிக்கதான் எல்லாரும் விரும்புறோம். அது விரும்பணும்னா பகவத் பக்தி செய்ய வேண்டும். முழுமையான இன்பம், உண்மையான இன்பத்தை, உண்மையான மகிழ்ச்சியை அடைய வேண்டும்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இடைவிடாமல் பகவானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். பகவானை நினைக்க வேண்டும். பகவானுக்கு அனுகூலமான முறையில் அவருக்கு சேவை செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். அப்போதுதான் நமக்கு முழுமையான உண்மையான இன்பம் சாத்தியமாகும். இதோட பகவானுடைய லீலைகள், பகவத் பக்தர்களுடைய உயர்ந்த நிலை பற்றி இன்னைக்கு பேசியாச்சு. உங்களுக்கு பக்தர்களுக்கு ஏதாவது
கூடுதல் கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி டக்குன்னு முடிஞ்சு போச்சுன்னு கஷ்டமா இருக்கு மாதாஜி. ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி. ஐயோ ஒரே சந்தோஷமா இருந்தது கேட்க கேட்க. நன்றி. ஏன்னா பக்தர்களுக்கு இன்னும் நிறைய பக்தர்கள், எனக்கும் நிறைய சேவை இருக்கு, அதனாலதான் முடிக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப இன்றைக்கு எத்தனை மணிக்கு இந்த சரணாமிர்தம் எத்தனை மணிக்கு குடிக்கலாம்? 12 மணிக்கு பிறகு இல்ல அதுக்கு முதல் 8 மணிக்கு முடிஞ்சோன்னு குடிக்கலாமா? இல்ல சில இடங்கள்ல வந்து பக்தர்களுக்கு இப்ப கன்செஷன் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அபிஷேகம் பண்ணி நீங்க சரணாமிர்தம் குடிச்சு விரதத்தை விட்டுறலாம். நான் இப்ப இங்கெல்லாம் மாயப்பூர்ல எல்லாம் 10 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சிருவாங்க, அதை அப்படியே உடனே குடிச்சிடுறோம் நாங்க. ஒரு சில இடங்கள்ல 8 மணிக்கே குடிச்சிடுறாங்க. உங்களுக்கு 8 மணிக்கு முடிஞ்சிடும். அதான் நீங்க குடிச்சிருங்க. ஏகாதசி தான், ஏகாதசி பிரசாதம் சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணும் பாதகம் இல்லை. சில பேர் இரவு 12 மணி வரைக்கும், ஐடியலா பாத்தீங்கன்னா இரவு 12 மணிக்கு தான் விரதத்தை விடணும். ஆனா விரதம் நாங்கள் அப்படித்தான். இப்ப 12 மணிக்கு பிறகுதான் 1 மணிக்கு தான் கொடுக்குறோம். 12 மணிக்கு ஏகாதசி பிரசாதம் தான் கொடுக்குறாங்க. ஆனா 8 மணிக்கு சரணாமிர்தம் கொடுக்குறாங்க. அது நாங்க குடிக்கலாம்னு கேக்குறேன். ஆனா அது முடியாத பக்தர்கள் தான், உங்களால எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் முடிஞ்சு நீங்க விரதத்தை முடிச்சிருங்க. இல்ல சரணாமிர்தம் 8 மணிக்கு குடிக்கலாமா இல்ல அதுவும் 12 மணிக்கு பிறகு குடிக்கலாமா? அதுவும் 12 மணிக்கு மேலதான் ஐடியலா பாத்தீங்கன்னா. உங்களால இருக்க முடியலன்னா நீங்க குடிச்சிடலாம். ஓகே ஓகே, நன்றி மாதாஜி. ஐடியலா 12 மணிக்கு தான் விரதத்தை விடணும். இரவு 12 மணிக்கு தான், 12 மணிக்கு தான். எங்களால முடியாது, வயசாயிடுச்சு, சில பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்க சரணாமிர்தம் குடிங்க, ஏகாதசி பிரசாதம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏகாதசி பிரசாதம் கொடுக்குறோங்க சூரிஜில பக்தர்களுக்கு. ஆமா, ஏன்னா திரும்பவும் வீடுகளுக்கு திரும்பணும்னா அது நள்ளிரவு வரைக்கும் வைக்க மாட்டாங்க. இங்கே மாயாப்பூர்ல 10 மணிக்கு கொடுத்துருவாங்க எல்லாத்தையும். 10 மணிக்கு பிரசாதமே போடுறாங்க. அதனால பக்தர்கள் தங்களுடைய நிலைக்கேற்ற மாதிரி இதை வச்சுக்கோங்க. உங்களால முடியும்னா கண்டிப்பா 12 மணி வரைக்கும் எதையும் சாப்பிடாதீங்க. நிறைய நாம ஜெபம் செய்யுங்கள், பகவானை பற்றி கேளுங்கள். நன்றி மாதாஜி. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? பிரபதாண்ட வியாச பூஜைக்கும் ஏகாதசி பிரசாதம் தானக்கும் இல்ல? நாளைக்கு 12 மணி வரைக்கும் நம்ம வந்து விரதம் இருக்கணும். நாளைக்கு, இன்னைக்கு நைட்டு இல்ல, நாளை மதியம் 12 வரைக்கும் விரதம் தொடர்கிறது. அதனால வந்து ஏகாதசி பிரசாதம் நீங்க சாப்பிடலாம். உங்களால முடியலன்னா பழம், ஏகாதசி பிறந்த நாளுக்கும் ஏகாதசி பிரசாதம் 12 மணி பிறகு 12 மணி வரைக்கும் நீங்க உங்களால முடியாது. நாளைக்கு 12 மணிக்கு தாங்க அன்னமே தொடலாம். மதியம் 12 மணிக்கு தான் அன்னம் சாப்பிடலாம். ஓகே, அப்ப அது வரைக்கும் என்னால முடியாதுன்னா நாளைக்கு காலையில சாமம் கிச்சடி பண்ணி சாப்பிட்டுருங்க. உருளைக்கிழங்கு, வெள்ளிக்கிழங்கு, பழங்கள், பால் இதெல்லாம் சாப்பிடலாம். இல்ல இல்ல, நாங்க 12 மணிக்கு தான் சாப்பிடுறோம். ஏகாதசி பிரசாதமும் இன்னும் வெளியே இல்ல. ஏகாதசி பிரசாதம் காலையில சாப்பிடலாம். முடியாது அப்படின்னும் போது இரவு 12 மணிக்கு ஏகாதசி பிரசாதம் சாப்பிடலாம். நாளைக்கு காலையிலயே உங்களால தாங்க முடியலன்னா பழம், பால் ஏதாவது எடுத்துக்கலாம். ஆனா அன்னம்ன்றது வந்து இந்த சாதம், இந்த தானியங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் நாளைக்கு மதியம் 12 மணிக்கு மேல சாப்பிடலாம். ஓகே, நன்றி மாதாஜி.